சென்னை விமான நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள கார்கோ பகுதி சுங்கத்துறை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். இந்த சோதனைக்கான காரணம் என்ன? தற்போது முதற்கட்ட தகவல் சிபிஐ அதிகாரிகளிடம் இருந்து ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? சென்னையில் தங்க நகைகள் உற்பத்தியாளர்கள் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும் தங்க நகைகளை மொத்த வியாபாரிகள் வெளியிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்வது வழக்கம். இவ்வாறு மொத்தமாக இறக்குமதி செய்யப்பட்ட 24 கேரட்டுகளை 22 கேரட் தங்களாக மாற்றி தங்க நகைகளை செய்வார்கள். இந்த நகைகள் துபாய், கத்தார், சிங்கப்பூர் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்னை விமான நிலைய சரக்கக பிரிவிலிருந்து ஏற்றுமதி செய்து வருகிறது. இதுபோல் தங்க நகைகளை வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும் போது தங்க நகையாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு அவர்கள் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்வதற்கு 24 கேரட்டுக்கு 0% வரியை மத்திய நிதித்துறை அமைச்சகம் கொடுக்கிறது. இதனால் ஆனால் தனிநபர்கள் கொண்டு வந்தால் 38% வரை வரி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்றுமதியில் பெருமளவில் மோசடிகள் நடந்திருப்பது தற்போது வெளியாகியுள்ளது. தங்க கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் மற்றும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் தங்க நகைகளை போலி தங்க நகைகளாக தயாரித்து அதன் மீது தங்க நகைகளாக பூசி ஒரிஜினல் தங்க நகையை போல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் மத்திய நிதித்துறை அமைச்சகம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி மோசடிகளை உறுதியாக கண்டுபிடிப்பதற்காக போலி நகைகளை துபாய் நகரத்திற்கு எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டுபிடிப்பதற்காக சென்னையில் உள்ள சரக்கக பிரிவுக்கு சிபிஐ புலனாய்வு அதிகாரிகள் இன்று அதிகாரியிலிருந்து விமான நிலைய கார்கோ மற்றும் பூக்கடை பகுதியில் உள்ள சில நகைக்கடைகள் செயல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிலரின் வீடுகளில் ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் தொடர்ந்து சோதனை நடத்துகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் தங்க ஆபரணங்கள் ஏற்றுமதி செய்த மொத்த வியாபாரிகள் கொண்டு வரும் சென்னை விமான நிலைய கார்கோ பகுதியில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் நகைகள் அனைத்தையும் முலாம் பூசப்பட்டதா 22 கேரட் செய்யப்பட்டதா உறுதி செய்வார்கள். இந்த நகைகளை எத்தனை முறை அனுப்பப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மோசடி நடந்துள்ளது என்பதை சம்பந்தமாக அங்குள்ள ஆவணங்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தரம் குறைந்தவர்களாக கடந்த 2026 இந்த மோசடி நடந்துள்ளது தற்போது தெரியப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஏஜென்சிகள் மூலமாக சிபிஐ அதிகாரி தொடர்ந்து விசாரணை. இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.